அண்மை செய்தி. தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இன்று மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ஏற்கனவே மத்திய அமைச்சரவையில் தெலுங்கு தேசம் கட்சி தங்களுக்கு 5 இடங்கள் வேணும்னு வலியுறுத்தி வந்த நிலையில இப்ப இந்த கட்சியை சேர்ந்த 2 பேர் மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதா தகவல் கிடைச்சிருக்கு. அந்த 2 பேர் யார்? இவர்களுடைய அரசியல் பின்னணி என்ன? முழு விவரம் ரமேஷ். அதாவது பிரதமர் மோடி இன்று மாலை 3வது முறையாக பிரதமராக மீண்டும் பதவியேற்றுக் கொள்கிறார். பிரதமர் மோடியோடு அவரது தலைமையில் இடம்பெற போகின்ற அமைச்சர்களும் இன்று பதவியேற்றுக் கொள்கின்றனர். இந்த நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறப் போவது யார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தற்போது அமைச்சரவையில் இடம்பெற போகின்ற பல்வேறு நபர்களுக்கும் பதவி ஏற்றுக்கொள்ள வருமாறு தற்போது ஒவ்வொன்றாக அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அழைப்புகளின் அடிப்படையில் இவர்கள் எல்லாம் அமைச்சரவையில் இடம் உறுதி என்பது ஊர்ஜிதமாகி இருக்கின்றது. தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பில் ராம் மோகன் நாயுடு மற்றும் சந்திரசேகர் பெம்மசானி ஆகியோர் அமைச்சரவையில் இடம்பெறுவது உறுதியாக இருக்கிறது. இவர்கள் இருவருக்கும் அழைப்பு என்பது சென்றிருக்கின்றது. ராம் மோகன் நாயுடு ஸ்ரீகாகுளம் தொகுதியினுடைய எம்பியாக இருக்கிறார். இவருக்கு கேபினட் அமைச்சர் பதவி உறுதியாக இருக்கின்றது. இவை மட்டுமின்றி சந்திரசேகர் பெம்மசானிக்கு மத்திய இணையமைச்சர் பதவி என்பது உறுதியாக இருக்கின்றது. இவை தவிர பீகாரில் முன்னாள் முதல்வரும் இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா கட்சியின் தலைவருமான ஜித்தன் ராம் மாஞ்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனவே அவரும் அமைச்சரவையில் இடம்பெறப் போவது உறுதியாக இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான ஒரு சர்ப்ரைசிங்கான நேம் என்னவென்றால் ராம்நாத் தாக்கூர், இவர் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய எம்பியாக இருக்கிறார். இவருக்கும் அழைப்பு சென்றிருக்கின்றது. எனவே இவருக்கும் அமைச்சரவையில் இடமளிக்க பெறப்போவது உறுதியாக இருக்கின்றது. இந்த ராம்நாத் தாக்கூர் யார் என்று பார்த்தால் அண்மையில் பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூரின் மகர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்பூரி தாக்கூர் தான் பீகாருடைய முன்னாள் முதல்வராக இருந்தார். சமூக நீதிக்காக, இடஒதுக்கீட்டுக்காக பாடுபட்டவர். அவருடைய மகன் ராம்நாத் தாக்கூர் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சார்பில் எம்பியாக இருக்கிறார். அவருக்கு அமைச்சரவையில் இடம் என்பது உறுதியாக இருக்கின்றது. இவை தவிர சிராக் பாஸ்வான், இவரும் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். பாஜகவினுடைய கூட்டணி கட்சி லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவருக்கும் அழைப்பு சென்றிருக்கிறது. எனவே அவர் அமைச்சரவையில் இடம்பெற போவது உறுதியாக இருக்கின்றது. சரி, பாஜகவில் யாருக்கு இடம் அப்படின்னு கேட்டா, பாஜகவில் இப்போதான் ஒவ்வொருவருக்காக அழைப்பு சென்று கொண்டிருக்கின்றது. மத்திய அமைச்சர்களாக ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், கர்நாடக மாநிலம் தார்வாடு தொகுதியினுடைய எம்பியாகவும் தற்போதைய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய பிரல்ஹாத் சிங் ஜோஷி ஆகியோருக்கும் அமைச்சரவையில் இடம்பெற போவது உறுதியாக இருக்கின்றது. இவர்கள் தவிர உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அப்னாதல் கட்சியினுடைய தலைவர் அனுப்பிரியா பட்டேல் ஆகியோருக்கும் அழைப்பு சென்றிருக்கிறது. அவரும் அமைச்சரவையில் இடம்பெற போவது உறுதியாக இருக்கின்றது. இவர்கள் தவிர அஸ்ஸாம் முன்னாள் முதல்வர் சர்பானந்த சோனோவால் ஆகியோருக்கும் அழைப்பு சென்றிருக்கிறது. அவரும் அமைச்சரவையில் இடம்பெறுவது ஏறத்தாழ உறுதியாக இருக்கின்றது. இவை தவிர தற்போது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த அர்ஜுன் ராம் மெக்வால் அவரும் அமைச்சரவையில் இடம்பெறுவது உறுதியாக இருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய லோக்தள் கட்சியினுடைய தலைவர் ஜெயந்த் சௌத்ரியும் அமைச்சரவையில் இடம்பெறுவது உறுதியாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்காக தற்போது அழைப்பு சென்று கொண்டிருக்கிறது. அந்த அழைப்பின் அடிப்படையில் இவர்களுக்கு அமைச்சர் பதவி உறுதி என்கிற அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.